நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். வா தாரா. இன்னைக்கு கோர்ட்ல என்ன ஆச்சு அண்ணி? டிவோர்ஸ் கிடைச்சிருச்சா? இனிமே நீங்க நம்ம வீட்ல தானே இருப்பீங்க? ஆமா. என் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இவங்கள பத்தி என்ன சொல்றதுன்னு யோசிக்கிறேன். நந்துவோட அக்கா டிவோர்ஸ் ஆகி வீட்ல இருக்காங்கன்னு சொன்னா அது அவமானம் தானே. அவங்க எல்லாரும் நந்துவோட ஃபேமிலிய பத்தி என்ன நினைப்பாங்க? இந்த காலத்துல டிவோர்ஸ்ன்றது ஒரு விஷயமே இல்லைம்மா. அந்த பழைய பார்வையெல்லாம் மாறணும். எல்லாத்தையும் பல்ல கடிச்சுக்கிட்டு வாழ்க்கையில வாழலாம்னு நினைக்கும் போதுதான் வாழ்க்கையில பெரிய பிரச்சனையே வரும். அது கடைசியில வந்து முடியறது ஒரு முளை கைத்துல தான் இருக்கும். அதை விட நல்லது உறவை முறிச்சுக்கிறதுல தான் இருக்கு. நீங்க இத ஒரு பேப்பர்ல எழுதி கொடுங்க. என் சொந்தக்காரங்க இத பத்தி எல்லாம் கேட்கும்போது நான் அதை காட்டிக்கிறேன். பெருசா சொல்ல வந்துட்டாரு. உங்க குடும்பத்தை பத்தி ஃபர்ஸ்ட் நாங்க கேள்விப்படும் போது இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொன்னா வெளியே அவமானம் தான் வரும். அப்படி நீ புலம்ப இங்க என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? இதுக்கு மேல என்ன நடக்கணும்? உங்க பெரியக்கா டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது உங்களுக்கும் இங்க இருக்க மத்தவங்களுக்கும் பெருமையா இருக்கலாம். ஆனா எனக்கு அது பெரிய அவமானம் தான். நான் அதெல்லாம் அவமானமா நினைக்கல. ஆனா நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க என்னோட புருஷன். என் புருஷனோட குடும்பத்தை பத்தி என்னோட ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸும் கேட்டா மூத்த அக்காக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அடுத்த அக்கா ஏற்கனவே டிவோர்ஸ் ஆன ஒருத்தரை கல்யாணம் பண்ணி அவரோட குழந்தைய பாத்துக்கிறாங்கன்னு சொன்னா எனக்கு சத்தியமா அசிங்கம் தான். சரி அதெல்லாம் விடுங்க. உங்களோட அப்பா எங்கன்னு கேட்டா உங்ககிட்ட அதுக்கான பதில் இருக்கா? அதுவும் இல்ல. ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணது பெரிய தப்புன்னு இப்ப நான் உணர்றேன். புருஷன் என்னதான் நல்லவனா இருந்தாலும் அவங்களோட சொந்தக்காரங்களை பத்தி எல்லாம் கேட்டா நான் தலை குனிஞ்சு அவமானத்துல நிக்கிறேன். இதனால எங்க அப்பாவுக்கும் பெரிய அவமானம். என்னாலே எங்க அப்பா அவமானப்பட்டு நிக்கிறாருன்னு நினைச்சா எனக்கு கவலையா இருக்கு. என்னங்க, தாரா சில நேரங்கள்ல பேசுறதெல்லாம் கேட்டா அவ ரொம்ப அப்பாவி பொண்ணுலாம் எனக்கு தோணல. திடீர்னு ஏன் இப்படி நீ சொல்ற? டிவோர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் மானசி இங்க வந்திருந்தா. அப்புறம் தாரா குத்தி குத்தி பேசினதை கேட்டதும் எனக்கே கோவம் தாங்க வந்துச்சு. அதனாலதான் சொல்றேன். அவ என்ன சொன்னா? மானசிக்கு டிவோர்ஸ் ஆனது அவ ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் தெரிய வந்தா அவளுக்கு அது பெரிய அசிங்கமா. மானசி அதுக்கு பதில் எதுவும் சொல்லலையா? அவ ரொம்ப கவலைப்பட்டா. சிலருக்கு படிப்பறிவு இருந்தா கூட அடுத்தவங்க கிட்ட எப்படி பேசணும்னே தெரியாது. அதான் பிரச்சனையே. சரிங்க, அடுத்தவங்க என்ன யோசிப்பாங்கன்னு கூடவா அவ நினைக்க மாட்டா. சத்யதேவ் கிட்ட கூட தாரா பேசின முறை எனக்கு பிடிக்கவே இல்லைங்க. தாராவோட மனசுல நந்து மேல கோவம் இருக்கு. அந்த கோவத்தை தான் அவ மத்தவங்க கிட்ட இப்படி வெளிப்படுத்துறா. அப்புறம் இன்னைக்கு அம்மா கால் பண்ணிருந்தாங்க. எப்போ நாம ஊருக்கு வருவோன்னு கேட்டாங்க. அங்க எல்லாரும் உன்னை பாக்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்ப வசதின்னு சொல்லுங்க, அப்ப நம்ம போலாம். எனக்கு உங்க கூட எங்கேயாவது டிராவல் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்குங்க. அப்படின்னா நாம ஒரு டூருக்கு போலாமா?
நானும் நீயும் நம்ம பொண்ணு மட்டும் போற ஒரு ட்ரிப். ம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நாம இது வரைக்கும் எங்கேயுமே போகலல. அப்ப நாம ஒரு ஹனிமூன் ட்ரிப் பிளான் பண்ணலாமா? நீ சொல்லு, எங்க போலாம்? அதையெல்லாம் நீங்களே முடிவு பண்ணுங்களேன். நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் வர ரெடியா இருக்கேன். யாருன்னு பாரு. யாரு? எலினா. அவ கால் பண்றது எமிய கூட்டிட்டு போக அவ வரன்னு சொல்றதுக்காக தான். நீ போன் எடுக்காத. மனசி அக்கா, மனசி, இந்த வீட்டை விட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டியா? டிவோர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமும் நான் இங்க இருக்கிறது முறை இல்ல மாமா. வீட்ல அம்மாவும் துளசியும் என்னை கட்டாயப்படுத்துறாங்க. அங்க வரணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. யோசிச்சு பார்த்தா அதுதான் நல்லதுன்னு எனக்கும் தோணுது. என்னன்னு தெரியல, நீ போறேன்னு சொல்றப்போ எனக்குள்ள ஒரு வேதனை. நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க? உங்க மேல உங்க மகனுக்கு பாசமே இல்லைனாலும் உங்களை உயிருக்கு மேலா நேசிக்க ஒரு மனைவி வந்துட்டாங்கல்ல. இல்லம்மா, இவர் சொன்ன மாதிரியே நீ இங்க இருந்து போறேன்னு சொன்னதும் எனக்கும் ரொம்ப கவலையா இருக்குமா. சொந்த பொண்ணு இல்லைனாலும் நீ எனக்கு சொந்த பொண்ணு மாதிரி தாம்மா. நீ இங்க இருந்த வரைக்கும் நான் ரொம்பவே தைரியமா இருந்தம்மா. இனி நானும் இந்த வீட்டுல தனிமரமாயிடுவேம்மா. அப்படியெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. உங்களுக்கு உதவியா உறுதுணையா மாமா இருக்காருல்ல. இனி நீங்க வாழ்க்கை முழுக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அதே மாதிரி நீயும் இன்னொரு கல்யாணத்தை பத்தி யோசனை பண்ணுமா. நான் தான் சொல்லியிருக்கேன்ல ஹேமாக்கா, என் மனசுக்குள்ள அப்பாவை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கு. அதை தவிர இன்னொரு கல்யாணத்தை பத்தி இப்போதைக்கு நான் யோசிக்கவே இல்லை. கருணாகரன் சார கண்டிப்பா உன்னால கண்டுபிடிக்க முடியும். இங்க வரும்போது அப்படி ஒரு நம்பிக்கை எனக்குள்ள இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த நம்பிக்கையும் போயிடுச்சு. சரி, நான் போயிட்டு வரேன். கருணாகரன் சார் இந்த ஊரை விட்டு போறதுக்கு காரணம் தான்தான்ற ஒரு குற்ற உணர்ச்சி தான். பாவம் மனசி ரொம்ப வாட்டுது. என்னங்க, எவ்வளவு? 50 ரூபா சார். 50? 100 ரூபா வச்சுக்கோ. தேங்க்யூ சார்.
சந்திரன் சாரை பார்க்கறதுக்காக வந்தேன். எங்க இருந்து வரீங்க? தூரத்துல இருந்து வந்திருக்கேன். சந்திரன் சார் எதுக்காக பார்க்கணும்? அது வந்து எங்கள் முதலாளிகிட்ட இருந்து சந்திரன் சார் கொஞ்சம் பணம் வாங்கியிருக்காரு. அதுக்குள்ளே வட்டியை வாங்கிட்டு போகிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அதான். பஸ்ஸோட ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்க தானே வந்தீங்க? அது இங்க இல்ல, ஒர்க் ஷாப்புக்கு போங்க. வாங்க வாங்க வாங்க, நான் உங்களுக்கு கூட்டிட்டு போறேன். வாங்க வாங்க வாங்க. அன்னைக்கு நீ இந்த வீட்டுக்கு வந்தப்பவே உனக்கு என்ன தேவையா இருந்தாலும் ஃபோன் பண்ணு, நேர்ல வர வேண்டாம்னு தெளிவா சொன்னல. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? அங்க நிக்கிறது யாருன்னு உனக்கு தெரியும்ல? தெரியும். அந்த கருணாகரனுடைய மொவா மானசி. அப்புறமா எதுக்கியா இங்க வந்த? அவளுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சு, நம்ம எல்லா பிளானும் அவுட்டு. அந்த கருணாகரன் எங்க இருக்கான்னு இங்க யாருக்குமே தெரியாது, நமக்கு மட்டும்தான் தெரியும். துளசி என்னோட மனைவி ஆகிற வரைக்கும் அந்த ஆளை வெளியே வர விட மாட்டேன். யோ, இனிமே நீங்க வரக்கூடாது, அப்புறம் எல்லாமே கை மீறி போயிடும். சட்டு நிகழ்ந்து கிளம்புற வழிய போற. சரி. இல்ல வேண்டாம், நானே உன்னை ட்ராப் பண்றேன். போய் வண்டியில் ஏறு. ஏய் நிப்பாட்டு நிப்பாட்டு. ஏய் நிப்பாட்டுறா. எங்கடா உன் ஹெல்மெட்டு? ஹெல்மெட் எங்கடா? சார் இறங்கு இறங்குடா. சரி, நான் சீக்கிரம் போய் ஐயாவை பாரு போ. பேர் என்ன? ஆனந்த் சார். சார் பணம்லாம் இல்லை சார். சொல்லு மானசி. இப்போ எங்க இருக்கீங்க ராய்? டியூட்டியில் இருக்க. என்ன மானசி? நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல தான் இப்போ கால் பண்ணேன். 1 செகண்ட். மோகன் என்னன்னு பாரு. என்ன? நாம எல்லாரும் சந்தேகப்பட்ட மாதிரி அப்பாவை காராளி சந்திரன் தான் மறைச்சு வச்சிருக்கான். உங்களுக்கு அது எப்படி தெரிஞ்சது? இன்னைக்கு சந்திரனை பார்க்க ஒரு ஆள் இங்க வந்திருந்தா. அந்த ஆளும் சந்திரனும் பேசினதை நான் நல்லா கேட்டேன். வந்தவனை இதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருக்கீங்களா? இதுக்கு முன்னாடியும் அந்த ஆள் இங்க வந்திருந்தா. அன்னைக்கே அந்த ஆள் மேல எனக்கு சந்தேகம் வந்துச்சு. ஆனா இன்னைக்கு அவங்க 2 பேரும் பேசினதை கேட்டதுமே அப்பா சந்திரனோட கஸ்டடியில தான் உயிரோட இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. நீ டென்ஷன் ஆகாத. கருணாகரன் சார் சந்திரன் எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்கானா? அது எந்த இடம்னு அவன் வாயாலே நான் கக்க வைப்பேன். இவ்வளவு நாள் அவன் சந்தேக வளையத்துக்குள்ளதான் அவன் இருந்தானாலும் உன்னோட டிவோர்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் பொறுமையா இருக்கேன். உனக்கும் துளசிக்கும் அவன் பண்ண பாவத்துக்கான தண்டனைய
அவன் இனிதான் அனுபவிக்க போறான். காராளி சந்திரன், நீ காலிடா. சார், ஒருவேளை அந்த கருணாகரை அங்கேயே உயிரை விட்டுட்டானா அது உங்களுக்கும் பிரச்சனை தானே? ஐயோ, அதனால தான் அந்த ஆளை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்னு நான் சொன்னேன். அந்த ஆள் செத்துட்டா நான் மனசுல போட்டிருக்கிற திட்டம்லாம் நடக்காம போயிடும். ஆஸ்பத்திரியில இருந்து அந்த ஆளு எஸ்கேப் ஆயிட்டா அதுவும் உங்களுக்கு பெரிய பிரச்சனை தானே? அந்த ஆள் மட்டும் தப்பிச்சா உன்னை நான் கொன்றுவேன்டா. என்ன? அந்த ஆளு கூடவே நீ இருக்கணும். எக்காரணம் கொண்டும் அந்த ஆள் அங்கிருந்து வெளியே போகவோ இல்ல ஃபோன் பண்ணவோ கேப் கொடுக்கவே கூடாது. உனக்கு புரிஞ்சதில்ல? எந்த பிரச்சனையுமே வராது சார். அந்த டாக்டர் என் அக்கா பையன் தான். அந்த ஆஸ்பத்திரி எனக்கு பிறந்த வீடு மாதிரி. அங்க இருந்து அந்த கருணா தப்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் பாத்துக்கிறேன். போலீஸ் கிட்ட அந்த ஆள் ஏதாவது உளர்னா நீ மட்டும் இல்ல நானும் மாட்டிக்குவேன். ரோட்ல நின்று சும்மா சீனை போடாம வண்டி எடுங்க சார். இன்னும் சீனே ஆரம்பமாகல, இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. நீ முதல்ல வெளியில இறங்கு. நான் அவசரமா ஒரு இடம் வரைக்கும் போறேன். அதனால சார்ட்ட இப்ப பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. நான் போயிட்டு அப்புறம் வரேன். யாரா அது? எனக்கு ஒரு மாமா முறை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தாரு. அப்படி என்ன விசேஷம்? உங்க மாமி செத்துக்கித்து போயிட்டாங்களா என்ன? வெளியில வாடா. நம்ம எப்படியாவது தப்பிச்சு ஓடிடுவோம். மோகன், அவனை பிடிங்க. உன் மாமா ஏண்டா ஓடுறாரு? மாமிக்கு கேஸ் மாத்திரை வாங்கவா? சார், எனக்கு இப்ப டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அதனால ஒரு புது வாழ்க்கைக்கு தயாராகிட்டு இருக்கேன். ஓ, அப்படி திருந்தலாம்னு நினைச்சிட்டு இருக்க என்ன நீங்க மாத்திராதீங்க. நீ புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உன் பழைய கதையை பத்தி சில விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதனால கொஞ்சம் வெளியில வா. இறங்கி வாடா. இறங்குடா. சார், அவன் தப்பிச்சு போயிட்டா சார். பரவாயில்ல, இப்போதைக்கு இவன் போதும். மானசிக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு இப்ப நீ எங்க போற? இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கவா? உன் இடம் ஜெயில் தாண்டா. சார் வேண்டாம். நீங்க அடிக்க பாக்குறது ஒரு நல்ல பாம்ப. ராஜ நாகத்தையே பார்த்து பழகினவனுக்கு நீ எல்லாம் வெறும் தண்ணி பாம்புடா. ஒழுங்கா வாடா. உள்ள ஏத்துங்க. நீங்க மறுபடியும் இந்த சந்திரனை கெட்ட வைக்காதீங்க.
சொல்றா, கருணாகரன் அங்கிளை நீ எங்க மறைச்சு வச்சிருக்க? நான் யாரையும் மறைச்சு வைக்கல சார். தேவையில்லாம என்கிட்ட அடி வாங்கி சாகாத. ஒழுங்கா சொல்லிடு, இல்லனா நீ இனி வெளி உலகத்தையே பார்க்க மாட்ட. நான் தான் தெரியாதுன்னு சொல்றேன்ல. உனக்கு எல்லாமே தெரியும். உன் வாயால் அதை நான் சொல்லவும் வைப்பேன். அதனாலதான் உன்னை அரெஸ்ட் பண்ணது வெளியில சொல்லாம நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். உன்னை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனா நீ உனக்கு வேண்டப்பட்டவங்க கிட்ட சொல்லி வெளியில வந்துருவ. ஆனா இங்க இருந்து நான் நினைச்சா மட்டும்தான் உன்னால இங்க இருந்து வெளியில போக முடியும். ஆனா நான் நினைக்கணும்னா நீ கருணாகரன் அங்கிள் எங்க இருக்காருன்னு என்கிட்ட சொல்லி ஆகணும். சொல்லலன்னா இங்க நீ என் கையால அடி வாங்கியே செத்துருவ. எனக்கு தெரியாது. டே சந்திரா, நீ கருணாகரன் அங்கிளை மறைச்சு வச்சிருக்கிறன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சதாலதான் நான் உன்னை இங்க தூக்கிட்டு வந்திருக்கேன். ஏற்கனவே எனக்கு சந்தேகம் இருந்தாலும் மானசியோட டிவோர்ஸ் முடியணுன்றதுக்காக தான் நான் உன்னை விட்டு வச்சேன். நான் தான் உன்கிட்ட சொன்னல, டிவோர்ஸ் முடிஞ்சதும் உன்னை பார்க்க வேண்டிய விதத்துல பாப்பேன்னு சொன்னல. அன்னைக்கு நான் சொன்னது வெறும் ஜோக் இல்லைன்னு இப்ப நீ புரிஞ்சுக்கிட்டியா? என் துளசிக்கு அவ அக்கா மானசிக்கு செஞ்ச துரோகத்துக்காக தண்டனையை நீ அனுபவிச்சுதான் ஆகணும். நீ ஜெயில சாக போறதில்ல, இங்க சாக போற என் கண்ணு முன்னால. ஒன்னு நான் சொல்ல வைக்கிறேன்டா. சொல்றோம், சொல்லு. அன்னைக்கு நீ மானசிய பாம்பு விட்டு கொத்த விட்ட மாதிரி நானும் ஒரு பெரிய பாம்பை எடுத்துட்டு வரேன்டா. உண்மையை நீ எதுவும் சொல்ல போறதில்லைன்னா விஷம் உள்ள பாம்பு கொத்திதான் காராளி சந்திரன் சாக போறான். என்ன கொன்னாலும் என்கிட்ட இருந்து எந்த தகவலையும் தெரிஞ்சுக்க முடியாத. கருணாகரன் ஏன் கஸ்டடியில் இருக்காரா? நீ பெரிய ஆபீசர் தானே, போய் கண்டுபிடி. நான் சொல்லி நீ கண்டிப்பா தெரிஞ்சுக்க போறதில்ல. மோகன் சார், அது எப்படி கொடு. ஒன்ன நான் இன்னைக்கு சொல்ல வைக்கிறேன்டா. சொல்றா, சொல்லு, சொல்லுடா. ராய் சார், போதும் சார், இவன் செத்துட்டு போறான் சார். சாவட்டும். இவன மாதிரி கேடு கெட்டவனுங்களாம் சாகிறது தான் நல்லது. கருணாகரன் அங்கிள் எங்க இருக்காருன்னு இவன் வாயால சொல்ற வரைக்கும் இவனுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்காதீங்க. தண்ணியே குடிக்காம இவன் இங்கேயே செத்து போனானா இவன் பாடிய ஆத்துலயோ கடல்லையோ தூக்கி வீசிருங்க. இவன் ஒரு அநாத பணமா இல்லாம போயிட்டோம். அதான் இவனுக்கு ஏத்த முடிவு.
யார் நீங்க? நான் தாராவோட ஆன்ட்டி சாருலதா. உள்ள வாங்க. உள்ள வந்து உட்காருங்க. நான் தாராவை கூப்பிடுறேன். வாங்க உட்காருங்க. தாரா, தாரா கொஞ்சம் இங்க வாமா. ஆண்டி என்னம்மா நீ இப்படி இழைச்சு போயிட்ட? வேலைக்கு சாப்பிடுறியா இல்லையா? நீங்க என்ன ரொம்ப நாளைக்கு அப்புறமா பாக்குறீங்கல்ல, அதனாலதான் அப்படி தோணுது. அப்புறம் வேணு அங்கிள், கீர்த்தி எல்லாம் எப்படி இருக்காங்க? 2 பேரும் நல்லா இருக்காங்களா? 2 பேரும் நல்லா இருக்காங்க. உங்களுக்கு இவங்கள யாருன்னு தெரியுதா அத்தை? அப்பாவோட செகண்ட் சிஸ்டர். ஓ, சாரு ஆன்ட்டியும் ஃபேமிலியும் சிங்கப்பூர்ல இருக்காங்க. எங்களுக்கு நம்ம ஊர் கிளைமேட் செட் ஆகாது, அதனால நாங்க ஊருக்கு எப்பவாது தான் வருவோம். அப்படியே வந்தாலும் 1 வாரம் தான் இருப்போம், அதுக்கு மேல இருக்க மாட்டோம். எங்களுக்கு இங்க இருக்க டைமும் இல்ல. என் ஹஸ்பண்ட்க்கு டெக்ஸ்டைல் பிசினஸ். அவர் பிசினஸ் விட்டுட்டு வந்தா ஒண்ணுமே நடக்காது. அதனாலதான் நான் மட்டும் இங்க வந்தேன். ரிட்டர்ன் எப்ப ஆன்ட்டி? இனிமே வீட்டு வேலை முடிஞ்சுதான் திரும்ப போவேன். எங்க பக்கத்துலயே நீங்க வீடு கட்டுறது ரொம்ப நல்லதா போச்சு. அடிக்கடி மீட் பண்ணுவீங்கல்ல? ஆமா, நந்து எங்க? வெளியே போயிருக்காரு. உன் கல்யாணத்துக்கு வர முடியலங்கிறதுல எனக்கு ரொம்ப வருத்தமா. ஆனா என்ன பண்றது, அந்த நேரம் பார்த்து அவர் ஒரு பிசினஸ் ட்ரிப் போயிருந்தாரு. கீர்த்திக்கு அந்த நேரம் தான் எக்ஸாம். அப்புறம் எப்படிமா வர முடியும்? அதெல்லாம் பரவாயில்ல ஆண்டி, நீங்க தான் எப்பவுமே பிஸியா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியுமே. அப்ப ஒண்ணு பண்ணு, நான் போகும்போது நந்துவை கூட்டிக்கிட்டு நீ என் கூட வா. கொஞ்ச நாளைக்கு சிங்கப்பூர்ல ஜாலியா இருக்கலாம். பார்க்கலாம். இவங்க துளசி அண்ணி, நந்துவோட சிஸ்டர். இது உங்க பொண்ணா? ஆமா. சொந்த பொண்ணெல்லாம் கிடையாது. அண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கிறது ஏற்கனவே கல்யாணமானவர் தான். ஓஹோ, அப்போ உங்க ஹஸ்பண்டோட முத வைஃபுக்கு பிறந்த குழந்தையா? ஆமா. உன் பேர் என்னம்மா? யம்மி. எந்த கிளாஸ் படிக்கிற? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். என்னத்த பாத்துக்கிட்டே இருக்கீங்க? ஆன்ட்டிக்கு ஏதாவது ஜூஸ் எடுத்துட்டு வாங்க. வா செல்லம். கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கேயாவது வெளியில போனீங்களாமா? ஐயோ, எங்க போறது? நந்துக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்டே இல்ல. பரவாயில்ல, நான் கொஞ்ச நாள் இங்கே தானே இருப்பேன். எங்க போகணும்னு சொல்லு, நான் கூட்டிட்டு போறேன். கீழே கொட்டிடாத. உன்னோட ஹஸ்பண்ட் போலீஸ் ஆபீசர் தானே? ஆமா. அதானே பார்த்தேன். செகண்ட் மேரேஜா இருந்தாலும் புளியும் கொம்பா தான் பிடிச்சிருக்க. வாமா. அம்மா. மானசி ஆண்டி. எம்மி. அக்கா, நீ ஓகே தானே? ஓகே தான். இவங்க நந்துவோட முதல் அக்கா மானசி. இவங்க என்னோட ஆன்ட்டி. வெளியூர்ல இருந்தீங்களா? இல்ல. சாரிங்க, நீங்க சூட்கேஸோட வந்ததுனால நான் அப்படி கேட்டுட்டேன். அண்ணி அவங்க ஹஸ்பண்ட் வீட்ல இருந்தாங்க. இனிமே அவங்க இங்கதான் இருக்க போறாங்க இல்ல அண்ணி? ஹஸ்பண்ட் எங்க இருக்காரு? வெளிநாட்டுலயா? அவரும் இதே ஊர்ல தான் இருக்காரு. ஆனா அண்ணி ஹஸ்பண்டோட வீட்ல இனிமே வாழவே முடியாது. ஐயோ, ஏமா அப்படி?
அன்னைக்கும் அவங்க வீட்டுக்காருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. டிவோர்ஸா? ஆமா, அது ஒரு பெரிய கதை ஆண்டி. நான் அப்புறமா சொல்றேன். நீ ஒர்க் பண்றியா மானசி? இல்ல. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு இதான் பிரச்சனை. புருஷன் ஏதாவது சொல்லி பிடிக்கலனா உடனே டிவோர்ஸ் பண்ணிடுவாங்க. சொந்தமா ஏதாவது வேலை இருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனா அதுவும் இல்லை. இங்க என்னோட ஃப்ரெண்டுக்கு டெக்ஸ்டைல் ஷாப் இருக்கு. நான் கால் பண்ணி சொன்னா வேலை போட்டு தருவாங்க. இல்ல ஒரு சாரியோ மேக்கப் பொருளோ வாங்கணும்னா யார்கிட்டயும் போய் கையேந்தி நிக்க வேண்டாம்ல. அண்ணி பஸ் சர்வீஸ் நடத்துறாங்க. யாருமா இப்ப பஸ்ல எல்லாம் போறாங்க? அதுல ஏதாவது வருமானம் வருதா? அக்கா கிட்ட மொத்தம் 8 பஸ் இருக்கு. அதனால அவ வாழறதுக்காக துணி கடையில எல்லாம் போய் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. அக்கா நீ உள்ள போக்கா. வா நம்ம உள்ள போலாம். நான் பஸ்ல எல்லாம் டிராவல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு பஸ்ல என்னன்னா உடனே வாமிட் வந்துரும். எனக்கும் தான் ஆண்டி. சரி வாங்க நம்ம வெளியே போய் பேசிக்கலாம் வாங்க. வந்திருக்கிறது ஒரு ஆட்டோ பாமன் நினைக்கிறேம்மா. எனக்கும் அப்படிதான் தோணுது. நான் இப்ப வரேம்மா. பாட்டி பாச்சலாம். அக்கா நீ அந்த பொம்பளை சொன்னதை நினைச்சிட்டே இருக்கியாக்கா? அதெல்லாம் நினைச்சு டென்ஷன் ஆக வேண்டிய தேவையில்லக்கா. சில பேருக்கு அடுத்தவங்களோட மனசை காயப்படுத்துறது ஒரு பொழுதுபோக்கு. அண்ணன் செத்தாலும் பரவாயில்ல, அண்ணி அழுதா போதும்னு நினைக்கிற கூட்டம் தான் அது. அதை அந்த பொம்பளை பேச ஆரம்பிச்ச உடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் அவங்க கொஞ்சம் காயப்படுத்துற மாதிரி பேசினதும் வருத்தமா தான் இருக்கு. அப்புறம் அவங்கள குறை சொல்லியும் எந்த பிரயோஜனமும் இல்லைல்ல. டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா எல்லாருமே பொண்ணு மேலதான் பிரச்சனைன்னு நினைப்பாங்க. மத்தபடி அவளோட கவலையையும் பிரச்சனையையும் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒருவேளை இந்த மாதிரி விஷயங்களால தான் பொண்ணுங்க டிவோர்ஸ்க்கு முயற்சி பண்ணாம எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டும் மன்னிச்சும் வாழ்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். அக்கா நீயும் கொஞ்ச நாள் எல்லாத்தையும் மனசுக்குள்ள தானே வச்சிருந்த. கடைசியில உன்னை கொல்ல கூட காராளி சந்திரன் தயங்க மாட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ அந்த உறவையே உதறி தள்ளணும்னு நினைச்ச. ஒருவேளை அன்னைக்கு நீ உன் குழந்தைகளை இழக்காம இருந்திருந்தா நீயும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அப்படியே தானே வாழ்ந்திருப்ப. நீ சொல்றதும் சரிதான் துளசி. என் வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வந்தாலும் நான் ரொம்ப உறுதியா இருந்ததே என் வயித்துல வளர்ந்த குழந்தைங்களால தான். கடைசியில குழந்தைங்கள நான் இழக்க காரணமே என் புருஷன்தாங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்ட அப்புறம்தான் நான் எல்லாத்தையும் முடிச்சுக்கலான்னு முடிவு பண்ணேன். ஆனா அப்பவும் மத்தவங்க எல்லாம் என்ன என்ன நினைப்பாங்கங்கிற எண்ணம் என் மனசுல சத்தியமா இல்ல. எப்படியாவது அந்த ஆளை மேலே பாட்டுக்கு வர விடாம பண்ணணும். இல்லன்னா உன் எதிர்காலத்தை அந்த ஆள் நாசம் பண்ணிடுவான்னு பயந்துதான் நான் இப்படி பண்ணேன். உன்னை ராய மாதிரி ஒரு ஆளோட கையில ஒப்படைச்சிட்டோமேங்கிற நிம்மதியோட நான் இப்போ இருக்கேன். இப்போ எனக்கு அது மட்டும் போதும். அப்புறம் ஏன் அந்த பொம்பளை சொன்னதும் அதை பத்தி நினைச்சு நீ இப்ப கவலையா இருக்க? அக்கா நீ எடுத்த முடிவு தப்பாயிடுச்சுன்னு உன்னை பத்தி தெரிஞ்ச யாரும் தப்பு சொல்ல மாட்டாங்க.
இதுதான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நானும் ஒரு பொண்ணு தானம்மா. எவ்வளோதான் துணிச்சல் நிறைஞ்சவன்னு சொன்னாலும் சில வார்த்தைகளை கேட்கும் போது மனசு வருத்தப்படதான் செய்யும். அக்கா, பிரதாபண்ண அப்படி என்ன பார்த்து இந்த வீட்ல உன்னை கட்டி கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல. என்கிட்ட கேட்டிருந்தா கண்டிப்பா நான் இந்த சம்பந்தத்துக்கு ஒத்துட்டு இருக்கவே மாட்டேன். நந்துக்கு வேலை இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு அக்கா 2வது கல்யாணம் பண்ணிருக்கா, இன்னொருத்தி டிவோர்ஸ். அப்பா என்னடானா எங்க இருக்காருன்னே தெரியாது. மொத்தத்துல இந்த ஃபேமிலியை பத்தி வெளியில சொல்லிக்க கூட முடியாது. அப்பாவோட தப்பு இதுல எதுவுமே இல்ல ஆண்டி. என்னோட விருப்பத்தை மட்டும்தான் அவர் பார்த்தாரு. உங்களுக்கு தான் தெரியும்ல, எனக்கு அந்த நிலா தான் வேணும்னு சொன்னா அதையும் வாங்கி கொடுப்பாரு. அதுதான் அப்பாவோட குணம். அதனாலதான் நந்துவை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னும்போது அவர் எதிர்க்காம என்னோட ஆசைக்காக மட்டும் அப்பா இதுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஆனா இந்த வீட்ல இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாத்தையும் நான் பொறுத்துப்பேன். இதுல நந்துவோட குணம் நான் நினைச்ச மாதிரி இல்லைன்னு நினைக்கும் போதுதான் கவலையா இருக்கு. நந்துவுக்கு டான்ஸ் மட்டும்தான் உலகமே. என்ன அவர் கண்டுக்க கூட மாட்டேங்கிறாரு. உண்மையை சொல்லவா, நான் இப்போ பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருக்கேன். எல்லாரும் மனைவி மேல அன்பா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு என்னையே குத்தி கொல்லலாம் போல தோணுது. நீ நந்து கிட்ட டான்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஏதாவது பிசினஸ் பண்ண சொல்லு. பிரதாபனனோட மருமக ஒரு டான்சர்னு சொன்னா கேக்குற எனக்கே ரொம்ப அவமானமா இருக்கு. அதனாலதான் ஏதாவது பிசினஸ் பண்ண சொல்றேன். நான் நந்து கிட்ட சொல்லி பாக்குறேன் ஆண்டி. ஆனா கேப்பாரான்னு தெரியல, இருந்தாலும் சொல்லி பாக்குறேன். பெத்த அப்பா கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் கட்டின புருஷன் கிட்ட பணம் இருந்தா மட்டும்தான் நாம அந்தஸ்தோட வாழ முடியும். அதனாலதான் நந்து கிட்ட நல்ல பணம் சம்பாதிக்க சொல்றேன். அவருக்கு பிசினஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னா சொல்லு. நான் உங்க அங்கிள் கிட்ட சொல்லி நந்துவை சிங்கப்பூருக்கு கூட்டிட்டு போக சொல்றேன். ஆனா அங்க போயும் டான்ஸ்னு இருந்தா அடுத்த ஃபிளைட்லயே நந்துவை ஏத்தி விட்டுருவாரு. அதான் அவரோட சுபாவம். உன்னை சின்ன வயசுல தூக்கி வளர்த்தவனா, அதான் நீ நல்லா வாழ்றத பார்க்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அதனாலதான் நான் உன்கிட்ட இப்ப இதையெல்லாம் சொல்றேன். மத்தபடி நந்துவை கல்யாணம் பண்ணதுக்கு குறையெல்லாம் சொல்லல. எனக்கு புரியுது ஆண்டி. நான் கிளம்புறேம்மா. நான் கொஞ்சம் பேங்க்குக்கு போகணும். ஓகே, அப்பப்போ இங்க வந்துட்டு போங்க. அதெல்லாம் நீ சொல்லணுமா? டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் வரேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம எங்கேயோ எஸ்கேப் ஆயிட்டாரு. எங்க போயிருப்பாரு? கால் பண்ணாலும் போக மாட்டேங்குது. பாஸ் இருந்திருந்தா ஒரு குவார்டராவது கிடைச்சிருக்கும். நீங்க உட்காந்து என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் சும்மா சந்திரன் பாஸை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். பாஸ் எங்க போனார்னே தெரியலையே. வழக்கமா எங்க போனாலும் என்னையும் அவர் கூட கூட்டிட்டு போவாரு. இந்த தடவை எங்க போறேன் என்னன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. பாஸ் வரட்டும், நான் பேசவே போறதில்ல. ஓ, இவன் இப்படி சினிங்கி பேசுறத பார்த்தா சந்திரனோட பொண்டாட்டி மாதிரி இருக்கு. நீ தானடா சொன்ன ஏதோ குங்கும போட்டுக்காரன் கூட சந்திரன் போனான்னு. அப்புறம் என்னடா எதுவுமே தெரியாத மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்க? இவனுக்கு இப்ப சரக்கு அடிக்க காசு இல்லல்ல, அதனாலதான். ஐயோ முதலாளி, சரக்கெல்லாம் ஒரு மேட்டரா முதலாளி? நான் ஏகப்பட்ட தடவை பாஸுக்கு இந்த நம்பர்ல கால் பண்ணி பார்த்துட்டேன். அவுட் ஆஃப் நெட்வொர்க் ஏரியான்னு வருது. அது எந்த ஏரியான்னு தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். டேய், அவ ஒருவேளை வெளியூர் போயிருக்கலாம்டா. அவ அப்பப்போ ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போற ஆள் தானே. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவனா திரும்ப வந்துருவான். அவன் வர வரைக்கும் நீ வேணா உன் வீட்டுக்கு போயிட்டு வந்துற. நான் கைய வீசிக்கிட்டு எங்க வீட்டுக்கு போனேன்னா எங்க ஆத்தா வையும் உலக்கையால என் மண்டையிலேயே அடிக்கும். அப்படின்னு மூடிக்கிட்டு இங்கே உட்காரு. ஏங்க,
அவனுக்கு ஏதாவது காசு கொடுங்க, அவன் வீட்டுக்கு போயிட்டு வரட்டும். இந்த இது கொண்டு போய் குடிச்சு அழிச்சிடாத, ஒழுங்கா கொண்டு போய் வீட்டுல கொடு. முதலாளி, பாஸ் வந்துட்டாருன்னா எனக்கு கால் பண்ணுங்க, அடுத்த செகண்டே நான் இங்க வந்துருவேன். இல்ல வேண்டாம், ஸ்மிதா கிட்ட சொல்றேன், அந்த பேரை சொல்லி அவ வாட்ஸ்அப் நம்பரையும் வாங்கிடுவேன். கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். முதல்ல இவன் வாயை உடைக்கணும். வர்ற வழியில எனக்கு தெரிஞ்ச ஒரு புரோக்கரை பார்த்தேன். நான் மானசி பத்தி அவர்கிட்ட பேசினேம்மா. அவர் மூலியமா ஒரு நல்ல சம்பந்தம் வந்தா சீக்கிரமாவே மானசிக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். ராய், சொல்லுங்க. இப்போ எங்க இருக்க மானசி? நான் இங்க மேலேப்பாட்டுல தான். பக்கத்துல யாராவது இருக்காங்களா? இல்ல, வெளியே தான் நிக்கிறேன். என்ன விஷயம்? இப்போ நான் சொல்ல போறது நம்ம 2 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன ராய், விஷயத்த சொல்லுங்க. காராளி சந்திர ஏன் கஸ்டடியில இருக்கான்? கருணாகரன் அங்கிள் எங்க இருக்காருன்னு சொல்லாம அவனை இனி நான் வெளியில விட மாட்டேன். ஸ்டேஷன்லயா இருக்கான்? ஒரு ரகசிய இடத்துல. ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனா அவன் அரசியல் பலத்தை பயன்படுத்தி நாளைக்கே வெளியில வந்துருவான். அப்படி வந்துட்டானா அவன் கருணாகரன் அங்கிளை கொல்ல கூட தயங்க மாட்டான். அதனாலதான் நான் அவனை ஒரு ரகசிய இடத்துல அடைச்சி வச்சிருக்கேன். என் கூட இருக்கிற போலீஸ்காரங்க கூட இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க. நீயும் சொல்லக்கூடாது, துளசிக்கிட்ட கூட சொல்லாத. கொஞ்ச நாளைக்கு அவ அங்கேயே இருக்கட்டும். அதுக்குள்ள எல்லா விஷயத்தையும் அவனே சொல்லிடுவான். இல்லைன்னா அவனை நான் கண்டிப்பா சொல்ல வைப்பேன். சந்திரனை பார்க்க வந்த அந்த கிழமை உங்க கஸ்டடியில இருக்காரா? இல்ல, அவன் தப்பி ஓடிட்டான். ஆனா எங்க போனாலும் நான் அவனை தூக்குவேன், அதுவும் சீக்கிரமாவே. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.